அத்தியாயம் 3. உலாவியல் படலம். மந்தமான இரவில் உலகமே சூன்யமாகிவிட்டது போன்ற உணர்ச்சி வீரசேகரனுக்கு உண்டாயிற்று. அவனது மார்புக்கு நேரே கத்தியை நீட்டி கலகலவென்று சிரிக்கும் கருநிற வாலிபனின் சிரிப்பு இருள் அரக்கியின் வஞ்சனை சிரிப்பு போல வீரசேகரனுக்கு தோன்றியது. தன்னை வழிமறித்து நிற்கும் காக்காசூரன் போன்ற அந்த கருநிற வாலிபனையும் அவன் அருகில் அக்னியாசூரன் போல தீப்பந்தம் ஏந்தி நிற்கும் கிழட்டு உருவத்தையும் ஏறிட்டு பார்த்தான். மாயாவிகளான அவ்விருவர்களும் வீரபாண்டியனின் ஆட்கள் என்றும் தான் சிறைபிடித்துச் செல்லும் இளம் பெண்ணை மீட்டுச் செல்ல வந்தவர்கள் என்றும் நிச்சயித்து கொண்டான். ஆனால் எதிர்த்து போரிட அவனிடம் உடைவாள் இல்லை. பெண்ணின் கையை விடவும் அவன் கடமையுள்ள இடம் கொடுக்கவில்லை. அவளோடு பின்வாங்கி நழுவி மறைந்து விடலாம் என்று தான் நிற்கும் குறுகலான சந்து முனையையும் எதிரேயுள்ள தெற்குவிழி வீதியையும் ஊடுருவி பார்த்தான். தம்பி, நான் அறியாமல் ஒரு அணு கூட அசைய முடியாது என்று வைடூரிய வாளை நீட்டி பயமுறுத்தும் கரியவனின் மாயச் சிரிப்பு மதுரையின் ஜுவஸ்தம்பங்களையெல்லாம் தாண்டி வரும் ஒரு வானொலி போல கேட்டது. வீரசேகரன் யுவதியின் மிருதுவான கையை இன்னும் கெட்டியாக பிடித்து கொண்டு கண்ணிமைகள் மூடி சாவை எதிர்நோக்கி அலட்சியமாக நின்றான். அவளோ ஆவலும் பயமும் ஒருங்கே நிறைந்தவளாய் பனித்திவலைகள் படிந்த புது தாமரை போல கண்ணீர் திவலைகள் அதிக சோபையுடன் காணப்பட்டாள். இந்த அழகான பெண்ணை நீ லேசில் விடமாட்டாய். இவளுக்காக சாக தயாராகிவிட்டாய் இல்லையா என்று கரியவனின் விஷம புன்னகையுடன் பரிகாசமாக கேட்டான். நான் எந்த நேரத்திலும் அலட்சியமாக சிரித்து கொண்டே சாக தயாராயிருக்கிறேன். இந்த வீரசேகரன் மரண தேவதையின் அணைப்பில் அலாதியான சுகம் காண்பவன். மரணத்தோடு விளையாடுவதை மணப்பெண்ணோடு கொஞ்சி மகிழ்வதாக கருதும் தமிழ் குடியில் பிறந்தவன் என்று வீரசேகரன் யுவதியின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு சிரித்தான். அவனது கைப்பிடியில் பூவை போல துவண்டு மின்னலை போல மருங்கி நுடங்கி நின்ற அவளது கருமேக விழிகளில் கண்ணீர் துளிகளின் அதிகமாக அரும்பி மழை துளிகளாய் சிந்தின. அவை கண்ணீர் அருவியாய் பெருகி பார்க்கடலாய் மாறி அதில் வீரசேகரன் அமிழ்வது போல பிரமை தட்டியது. அவன் நிற்கும் குறுகலான சந்து முனையையும் தீபஸ்தம்பமும் மாய சக்கரத்தில் தலைகீழாய் சுழன்றன. மதுரையின் மாட மாளிகைகளும் மணி மகுடங்களும் தங்க கலசங்களும் பட்டுக்கொடிகளும் கோவில் விமானங்களும் கோட்டை வாசல்களும் புகையுண்ட ஓவியம் போல அவன் கண்ணிமைகளில் இருந்து மெல்ல மெல்ல தேய்ந்து மறைந்தன. ஒரு மாய மோகினின் இரத்த சிவப்பான 2 பெரிய உதடுகளுக்கு மத்தியில் துயில்வது போலவும் புஷ்பக விமானத்தில் ஏறி கோமேதக கற்கள் தூவிய வான வீதியில் பறப்பது போலவும் கந்தருவிகள் மகரையாழ் மீட்ட சப்த மாதர்கள் மகரந்த பொடிகளை தூவ செக்கர்வான மஞ்சத்தில் ஏதோ ஒரு வீர சொர்க்கத்தில் கண் விழிப்பது போலவும் வீரசேகரன் ஒரு லட்சிய புன்முறுவல் செய்தான். 2 உஷ்ணமான கண்ணீர் துளிகள் அவன் கையில் விழுந்த பிறகுதான் அவனுக்கு சுயநினைவு திரும்பி பூலோகத்தின் ஸ்மரணை வந்தது. வீரசாகரா, உனக்கு உயிர் பெரிதா, இந்த பெண்ணின் கண்ணீர் பெரிதா என்று கருநிற வாலிபன் பரிகாசமாய் சிரித்தான். இந்த பெண்ணை விட என் உயிர் பெரிதல்ல, என் தேச பக்தியை விட பெண்ணின் கண்ணீரும் பெரிதல்ல என்று வீரசேகரன் லட்சிய வெறியோடு பதிலளித்தான். விசித்திரமான பதில். உயிரை பெரிதாக மதிக்காதவன் மகாஞானி. ஆனால் நீ ஞான ரிஷியாகவும் அதே சமயத்தில் தேச பக்தனாகவும் இருக்க முயல்கிறாய். துரதிருஷ்டவசமாக மண்ணை மாயை என்று இகழும் மகா ஞானியாகவும் அதே சமயம் மண்ணை தெய்வம் என்று கும்மிடும் தேசபக்தனாகவும் ஒரே நபர் இருக்க முடியாது. வீண் வார்த்தைகள் வேண்டாம். என் உடம்பிலிருந்து உயிர் பிரிந்தால் வழி என்னிடமிருந்து இந்த பெண்ணை யாரும் பிரிக்க முடியாது என்றான் வீரசேகரன் தீர்மானமான குரலில். முட்டாள், ஒரு பெண்ணுக்காக உயிரை விடுவது அழகான ஒரு கிளிஞ்சலுக்காக கடலில் விழுவதை விட பைத்தியக்காரத்தனம். என்னை ராஜ துரோகியாக்க முயலாதே. நீங்கள் இருவரும் வீரபாண்டியன் ஆட்கள். என்னை கொன்றால் வழியே இந்த பெண்ணை நீங்கள் என்னிடமிருந்து காப்பாற்றி பார்க்க முடியாது. அந்த பெண்ணின் துரதிர்ஷ்டம், நாங்கள் வீரபாண்டியனின் கூலி ஆட்கள் அல்ல. உன்னை போன்ற சோழ நாட்டு மகா வீரர்கள் தான், ஆனால் புத்திசாலிகள் என்று சொல்லிவிட்டு அந்த கருநிற வாலிபன் தன் அருகில் நிற்கும் கிழவரை நோக்கி புன்னகை செய்தான். யுவதி திடுக்கிட்டாள். தன்னை அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்ற ஆவலினால் மலர்ந்திருந்த அவளது முகம் இப்போது அதிகமாக வாடியது. அவர்கள் இருவரும் வேறு யாரும் அல்ல, சோழ நாட்டு வாட்படை தலைவரான ஜனநாத கச்சிராயனும் யானைப்படை தலைவரான கிழவர் சம்புராயரும் தான். அவர்கள் இரவில் நகர்வலம் வந்தவர்கள். தங்கள் முன் ஒரு அழகிய யுவதியுடன் எதிர்பட்ட வீரசேகரனை விளையாட்டாக வழிமறித்து வேடிக்கை பார்த்தார்கள். வீரசேகரன் கோபம் நிறைந்த குரலில் ஜனநாதனை நோக்கி கேட்டான். அப்படியானால் என்னை வழிமறித்து தடுத்து நிற்பது யார்? வழிமறித்து நிற்க நான் நந்தியும் அல்ல, நீ நந்தனாரும் அல்ல. என் பின்னால் நிற்கும் இந்த பெரியவர் தில்லை கூத்த பெருமானம் அல்ல. என் வால் முனையில் நீ எதிர்பார்ப்பது கைலாச பதவியும் அல்ல என்று ஜனநாதன் கலகலவென சிரித்தான். நான் வீர வைஷ்ணவன், எனக்கு கைலாச பதவி தேவையில்லை.
நீ சுத்த சைவனாய் இருப்பதோடு சுத்த வீரனமாயிருந்தால் வெறும் கையனாய் நிற்கும் என்னிடம் ஒரு வாளை கொடுத்து போரிட்டுப் பார். ஒரே வீச்சில் உனக்கு வைகுந்த பதவி அளிக்கிறேன். அரசியல்வாதிகள் ஆசைப்படாத பதவி அது ஒன்றுதான் என்று சிரித்தான் ஜனநாதன். இளம் பெண்ணோ மானினமும் மீனினமும் போல மருண்டு துள்ளி, ஐயா ஐயா, நான் அனாதை பெண், இந்த வாலிபனின் குரங்கு பிடியிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள், என் கையை விடச் சொல்லுங்கள் என்று கூவினாள். விடு என்றான் ஜனநாதன். விட முடியாது, என்னை ராஜதுரோகியாக்காதே. இவள் ராஜாங்க விசாரணைக்கு ஆளாக வேண்டியவாள். எனக்கு எல்லாம் தெரியும். அவளுடைய கையைத்தான் விடச் சொன்னேன். நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரு பெண்ணின் கையை அவளுடைய புருஷன்தான் இவ்வளவு முரட்டுத்தனமாக பிடிக்கலாம் என்று சிரித்தான் ஜனநாதன். எனக்கு கலாச்சாரத்தை பற்றி கவலை இல்லை. கையை விட்டால் இவள் ஓடி விடுவாள். ஓடமாட்டாள். ஓட முயன்றால் இருட்டில் பதுங்கியிருக்கும் என் சேவகர்கள் இவளை தாவி பிடித்து கொள்வார்கள். நான் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் என்னை சுற்றிலும் என்னுடைய பரிவார மெய்க்காப்பாளர்கள் மாயாவிகளாய் மறைந்திருப்பார்கள் என்றான் ஜனநாதன். அதை கேட்ட யுவதியின் மாந்தளிர் மேனி நடுங்கியது. மைத்தீட்டிய கருவிகளும் வால் நுதலும் செவ்வாயும் நீரை கக்கின. கண்ணீர் வெள்ளம் இரத்த நதியாக ஓடி அதில் வீரசேகரன் நீந்த முடியாமல் அமிழ்ந்து போவது போலவும் அவளது இரத்த துளிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான இரத்த பேய்கள் சிரிப்பது போலவும் பிரமை தட்டியது. சுற்றிலும் இருள் படலத்திலிருந்து நூற்றுக்கணக்கான பூதகணங்கள் கிளம்பி வந்து அவளை பிடித்து கொள்வது போலவும் பாழடைந்த மண்டபங்களின் கோரச் சிலைகள் கைகாலற்று உயிர் பெற்று ஆயிரக்கணக்கான நடமாடுவது போலவும் சோழியர்கள் நாசமாக்கிய மதுரை திருவீதிகளில் பல்லாயிரக்கணக்கான யமகிங்கரர்கள் சஞ்சரிப்பது போலவும் தோன்றியது. தான் நிற்கும் வீதியை அவள் மெல்ல உற்று பார்த்தாள். வீதியில் பாண்டிய நாட்டு கேடயங்களும் கல்லெறி எந்திரங்களும் உடைந்து கிடந்தன. ஒவ்வொரு வீதியிலும் பூமாலைகளும் சங்கு வளையல்களும் பூக்களும் நீண்ட கூந்தல்களும் காற்சிலம்புகளும் மேகலைகளும் அருந்து சிதறி கிடந்தன. உன்னை ராஜ துரோகி என்று சந்தேகித்தேன், மன்னித்துக்கொள் என்றான் வீரசேகரன். சந்தேகம்தான் அரசியல் சதுரங்கத்தின் முதற்படை என்று ஜனநாதன் சிரித்தான். நீயும் ஒரு சோழ நாட்டவனாய் இருந்து என்னை ஏன் வழிமறித்தாய்? இந்த நடுநிசையில் நீங்கள் உலாவுவதற்கு காரணம் என்ன? தம்பி, நம் அரசியல் படலம் நிலைத்திருப்பதற்கு அவ்வப்போது நாம் நாடெங்கும் உலாவியல் படலம் நடத்துவது அவசியம். தம்பி, நம்மால் இந்த மதுரை மாநகர் எவ்வளவு தூரம் நாசமடைந்திருக்கிறது என்பதை கண்டுகளிக்க நாங்கள் நகர்வலம் வந்தோம். நங்கையையும் நம்பியையும் கண்டோம். வாள் முதல் நங்கையும் கையில் வாள் இல்லாத நம்பியையும் ஊர்வலம் வருவதைக் கண்டு அதிசயித்தோம். ஒரு சோழ நாட்டு வீரன் ஒரு பாண்டிய நாட்டு பெண்ணோடு நடுநிசையில் உலா புறப்பட்டதால் நாங்கள் சந்தேகத்துடன் பின்தொடர்ந்தோம். நீ சிறந்ததொரு தேசபக்தன் என்பதை உணர்ந்ததும் உன் பக்தியை சோதிக்க முயன்றோம். பக்த காண்டத்திலிருந்து யுத்த காண்டத்திலும் இந்த யுக்தி முறை புதிதல்ல என்று விஷமமாக புன்னகை செய்தான் ஜனநாதன். நீ யார் என்று வீரசேகரன் வியப்பும் கோபமும் நிறைந்த குரலில் கேட்டான். என்னை யாரென்று உனக்கு தெரியாது, ஆனால் உன்னை யாரென்று எனக்கு தெரியும். சோழ ராஜசபையை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் அரசியல் கிழவர்களின் ஜாதகங்களை மட்டுமல்ல, என் கீழ் வரக்கூடிய உன்னை போன்ற ஒவ்வொரு வீர வாலிபனின் ஜாதகத்தையும் நான் நன்றாக கணித்து வைத்திருக்கிறேன். கம்பரை போல ஒவ்வொரு பாத்திரத்தின் நெஞ்சிலும் புகுந்து கணக்கச்சிதமாக குணாதிசயங்களையும் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். தம்பி, மதுரை முழுவதும் மகாவீரன் என்று வாழ்த்தும் வீரசேகரன் என்பது நீதானே என்று ஜனநாதன் விஷம புன்னகையுடன் கேட்டான். ஆமாம் என்று வீரசேகரன் வியப்புடன் பதிலளித்தான். அதைவிட வியப்படைந்தவனாய் குலோத்துங்க சோழ சம்புவராயர், இவனை உனக்கு எப்படி தெரியும்? இவன் யார் என்று ஜனநாத கச்சியரை நோக்கி கேட்டார். ராமாயணத்தில் வால்மீகிக்கும் கம்பனுக்கும் தெரியாத கதாபாத்திரங்கள் உண்டா? பெரியவரே, இந்த வீர வாலிபன் தான் நம்முடைய ராமாயணத்தில் இந்திரஜித். இந்திரனை வென்றவன் இந்திரஜித், வீரபாண்டியனை வென்றவன் இந்த வீரசேகரன். பெண்கள் விஷயத்திலும் இவன் இந்திரனை வெல்லக்கூடிய அதிக அழகு சாதுரியங்கள் உள்ளவனாகத்தான் இருக்கிறான் என்று ஜனநாதன் சிரித்து கொண்டே வீரசேகரன் அருகில் உள்ள அந்த அழகிய யுவதியை கடைக்கண்ணால் பார்த்தான். என்னது, இவனா வீரபாண்டியனை வென்றவன் என்று கிழவர் சம்புவராயர் வியப்புடன் கேட்டார். ஆமாம், நம்முடைய சோழ நாட்டு கைகோள பெரும்படை இந்த மதுரை கோட்டையை பலமாக முற்றுகையிடும் போது சோழ நாட்டின் அதிபராக்கிரம அதிகாரிகளான நீயும் நானும் நம்முடைய அந்தப்புறங்களில் பெண்களோடு ஆனந்தமாயிருந்தோம். அதாவது கம்பராமாயணத்தில் ஸ்ரீராமபிரான் இலங்கையை முற்றுகையிட விரும்பும் சமயத்தில் அவருடைய துணைப்படைகளான சுக்ரீவ வானரங்கள் தங்களுடைய காதலிகளோடு பொழுதை கழித்தது போல அப்போது இந்த இந்திரஜித் எங்கிருந்தோ வந்து யுத்த கண்டத்தில் குதித்து நாகபாசத்தால், அதாவது தன்னுடைய விஷ அம்புகளால் பாண்டிய சைன்யங்களை ஸ்தம்பிக்க செய்து கல்மாரி பொழிந்து மதுரை கோட்டையை வெகு சுலபமாக கைப்பற்றிவிட்டான். இப்போது இந்திரஜித்தின் அந்தஸ்துக்கு வீரசேகரன் உயர்ந்து விட்டான் என்றான் ஜனநாதன். இவ்வளவு சீக்கிரம் அரசியலில் அந்தஸ்து கிடைப்பது ஆச்சரியம் என்றார் சம்புவராயர். அதற்கு காரணம், இவன் இளிச்ச வயனாக அரசியல் தலைவரிடம் நம்மிடம் வராமல்
நேரே அரசர் பிரானிடம் சென்று விட்டான். நம்மிடம் வந்திருந்தால் எங்கே நம்மை விட புத்திசாலியாகி விடுவானோ என்று இவனை அமுக்கி வைத்து கொண்டே இருப்போம். இவன் கஜகர்ணம் போட்டாலும் இவ்வளவு சுலபத்தில் இந்திரஜித் பதவி அடைந்திருக்கவே முடியாது என்றான் ஜனநாதன் விஷமமாக. இவன் பிடித்து வந்திருக்கும் பெண் யாராயிருப்பாள் என்று கிழவர் சம்புவராயர் மேலும் கேட்டார். கம்பராமாயணத்தில் இந்திரஜித்தின் அருமை காதலியாய் வருபவள் சுலோச்சனாதான். ஆனால் நம்முடைய ராமாயணப்படி இவள் தாரையாய்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் வானத்து தாரைதான் இருட்டில் மினுமினுக்கிறது என்று சிரித்தான் ஜனநாதன். அவள் வெடுக்கென, ஐயா, இவன் இந்திரஜித்தாகவோ சுக்கிரனாக இருக்கலாம். ஆனால் சுலோச்சனாவும் அல்ல, தாரையும் அல்ல. அனாவசியமாக இந்த வாலிபனையும் என்னையும் சம்மதப்படுத்தி பேச வேண்டாம் என்றாள். பூர்வ ஜென்மத்தில் கூடவா உனக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைக்கிறாய்? கர்மவினை பல ஜென்மங்களுக்கு தொடரும் என்று நம் கர்மா தத்துவத்தை நீ நம்பவில்லையா? இந்த வீரசேகரன் ஒவ்வொரு ஜென்மத்திலும் உன் கையை கோர்த்து கொண்டு இரத்தமயமான வீர சொர்க்கத்தின் கோட்டை வாசலுக்கு அழைத்து போயிருக்கிறான். ஐயா, வேந்தர்கோன் ஆணை நோக்கான், வீரன் வில்லாண்மை பாரான் என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. ஏந்தெழியாரை துன்புறுத்துவான் யாரோ ஒருவன் என்றாள். பெண்ணே, நீ கம்பராமாயணத்தை நன்றாக மனப்பாடம் செய்து கவிதை மாதிரி பேசுகிறாய். ஆனால் துரதிருஷ்டவசமாக கலாவதிகளுக்கும் ஆபத்துகளுக்கும் தான் அதிக சம்பந்தம் ஏற்படுகிறது என்று சிரித்தான் ஜனநாதன். வீரசேகரன் ஒன்றும் விளங்காதவனாய், என்னையும் இந்த பெண்ணையும் பற்றி ஏன் பேசுகிறீர்கள்? வாளை நீட்டி பயமுறுத்திய வாலிபனே, நீ யார் என்று ஜனநாதை நோக்கி கேட்டான். ஜனநாதன் மௌனமாக சிரித்தான். நீ யார் என்று வீரசேகரன் அதட்டினான். உன்னுடைய பரம விரோதி என்றான் ஜனநாதன். எனக்கு விரோதிகள் யாரும் இல்லை. துரதிருஷ்டவசமாக நல்லவர்களுக்கும் திறமைசாலிகளுக்கும் தான் அவர்களை அறியாமலே விரோதிகள் உண்டாகிறார்கள். நான் எவனுக்கும் துரோகம் செய்ததில்லை. அதனால்தான் எந்த கோழையும் எளிதில் உனக்கு விரோதியாக முடியும். சோழ சாம்ராஜ்யத்தின் வீர புலிக்கொடியின் கீழ் வீர வாழைந்து நிற்கும் நீ உன்னை கோழை என்று சொல்லிக் கொள்வதற்காக நான் வெட்கப்படுகிறேன். நீ என்னை விரோதியாக்க விரும்பினால் என் கோபம் விஸ்வரூபம் எடுப்பதற்குள் உன் விரோதத்திற்கு தகுந்த காரணத்தை சொல்லியாக்க வேண்டாம். தம்பி, காரண காரியம் இல்லாதது நம்முடைய விரோதம். நீ வீர வைஷ்ணவன், நான் வீர சைவன். துரதிருஷ்டவசமாக நம்முடைய கடவுள்கள் ஜன்ம விரோதிகளாக இருக்கிறார்கள். நம்முடைய கடவுள்களின் பிரதிநிதிகளோ பரம்பரையாக நம்மை பரம விரோதிகளாக்குவதையே நம்முடைய மத கடமைகளாக உபதேசம் செய்து வருகிறார்கள். உன்னிடமிருந்து நான் உபதேசம் பெற விரும்பவில்லை. தம்பி, சற்று முன்தான் நீ சாகப் போகிறேன் என்று வீட்டை விட்டு ஓடி வந்தாய். நானோ சாக விரும்பாத ஜீவாத்மாக்களுக்கு விடுதலை அளிக்கும் வரப்பிரசாதி. உன் துன்பங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு காண கடைசியில் என்னிடம்தான் நீ சரணாகதி அடைய வேண்டும். நீ வீரனாக இருந்தால் வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக பேசு. நீ யார் என்பதை சொல்லப் போகிறாய் இல்லையா? ஜனநாத கச்சிராயன் கலகலவென்று சிரித்தான். நான் தான் அழித்தல் கடவுள். இதோ என் அருகில் நிற்கும் கிழவர் ஆக்கல் கடவுள். இன்னும் காத்தல் கடவுள்களும் ஒருவர் இருக்கிறார். அவனை நாளை மந்திராலோசனை சபையில் சந்திப்பாய். வீரசேகரன் பாதி கோபமும் பாதி வியப்பும் நிறைந்தவனாய் ஜனநாதனை ஏறிட்டு பார்த்தான். தம்பி, மதுரையை கைப்பற்றுவது உனது போர்ப்படையின் வேலை முடிந்து விட்டது. இனி மதுரையை நிர்வகிக்க சோழ நாட்டின் 3 கடவுள்களும் 3 வித படைகளுடன் வந்திருக்கிறோம். மதுரையின் செல்வங்களையும் பெண்களையும் சூறையாடி மாட மாளிகைகளை தீ வைத்து கொளுத்தி பகைவர்களையும் துரோகிகளையும் நாசம் செய்ய வந்திருக்கும் நாசப்படையின் தலைவன் நான், அதாவது அழித்தல் கடவுள். இதோ நிற்கும் முதியவர் புதிதாக போர் வீரர்களையும் போர் யானைகளையும் தயாரித்து கொடுக்கும் மூலப்படை தலைவர், அதாவது ஆக்கல் கடவுள். இனி கைப்பற்றிய மதுரையில் நிலைப்படையை நிறுவி அரசாங்கத்தையும் துரோகிகளையும் கண்காணித்து பாதுகாக்க ஒரு காவல் படையும் ஏக வாசக வான கோவரையர் தலைமையில் வந்திருக்கிறது, அதாவது அவர் காத்தல் கடவுள். ஆக இந்த 3 கடவுளுக்கும் தான் சோழ சாம்ராஜ்யத்தின் 3 தூண்கள் என்று ஜனநாதன் தூணை போல சிறிதும் அசையாமல் கம்பீரமாக சிரித்தான். நீ விசித்திரமான வாலிபன். உன் பெயர் என்ன என்று கேட்டான் வீரசேகரன். என் பெயரை கேட்டால் நீ மூர்ச்சித்து விழுந்து விடுவாய். அவ்வளவு நீளமானது என் பெயர். அனுமாரையே கண்டு பயப்படாதவன். அனுமான் வாளை கண்டு பயப்பட மாட்டேன். உன் நீளமான பெயர் என்ன? வாழ்நிலை கண்டான் ஜனநாத கச்சிரையான். கூடலால பிறந்தான் ஏழிசை மோகன் ராஜராஜ வீரசேகர காடவராயன் என்று ஜனநாதன் அடயோகம் செய்வது போல சுவாச பந்தனம் செய்து கொண்ட ஒரு வேகத்தின் பெயரை சொல்லி முடித்து விட்டு ஒரு பெருமூச்சும் விட்டான். வாலிபன் வீரசேகரன் அந்த பெயரை கேட்டதும் அப்படியே திகைத்து மூர்ச்சித்தவனை போல அசைவற்று நின்று விட்டான். தம்பி, இவ்வளவு நீளமான என் பெயர் எனக்கே அடிக்கடி மறந்து போகும். அதனால் நான் எப்போதாவது ஆண்டவனுக்கு ஆடு மாடுகளையும் அடிமைகளையும் தானம் அளிக்கும் போதும் என்னுடைய பட்டப்பெயர்களை எல்லாம் ஒன்று விடாமல் கோவில் கல்வெட்டில் பொருத்தி வைப்பேன். வீரசேகரன் பிரமிப்பினாலும் உணர்ச்சி மிகுதியாலும் முகம் பிரகாசிக்க, என் கண்முன் நிற்பது நிஜமாக அந்த வாழ்நிலை கண்டான் ஜனநாதனா? வீர புகழ்பெற்ற அந்த காடவராய வம்சகுல திலகனா? கங்கையும் கடாரமும் தாண்டி தமிழர்களின் புலிக்கொடி பறக்கவிடப் போகும் குலோத்துங்க சோழ மன்னரின் மகிமை பெற்ற அந்த படைத்தலைவனா?
எந்த வீரத்திலகனை என் இதயத்தில் லட்சிய புருஷனாக நினைத்து கொண்டோனோ, என்னுடைய வாழ்நிலை கண்டான் என்ற பட்டத்தை கோயிற் கல்வெட்டுகளை படித்து படித்து உள்ளம் பூரித்து மானசீக பூஜை செய்து வந்தேனோ, எவனுடைய வீர வம்சத்தை வாழ்வீச்சில் வல்லவனாகி வாழ்நிலை கண்டான் என்ற பட்டத்தை அடைய வேண்டுமென்று சிறு வயது முதல் கனவு கண்டு வந்தேனோ, வீரசேகரன் என்று எவனுடைய பட்டப்பெயரை எனக்கும் பெயராக சூட்டி கொண்டோனோ, அந்த ஜனநாத கச்சராயன் வாழ்நிலை கண்டான் வீரசேகர காடவராயன என் கண்முன் நிற்பது என்று கூவினான் வீரசேகரன். உன்னால் நம்ப முடியவில்லை இல்லையா? எதிர்பாராத இடத்தில் பரிவார ஆடம்பரங்கள் இல்லாமல் அனாதை போல உலாவுகிறேன். இதை நீ நம்ப மாட்டாய் இல்லையா? ஆமாம், என் கண்ணை என்னால் நம்ப முடியவில்லை. என் கண்முன் நிற்பது நிஜமாகவே வாழ்நிலை கண்டான் ஜன்னாதன் தானா? எவனுடைய பெயரை உச்சரித்ததும் எண்ணற்ற வீர சிங்கங்கள் விண்ணை முட்ட வெற்றி நிமிர்ச்சி பெறுகிறார்களோ அந்த வீர ஜனநாதனா? எவனுடைய லட்சிய குரல் கேட்டதும் ஏராளமான இளங்காளைகள் மண்ணை செம்பொன்னாக ரத்தம் சிந்துகிறார்களோ அந்த வாள் வீரன் ஜனநாதனா? எவனுடைய வீரவாளை சோழ நாட்டில் உள்ள ஒவ்வொரு குக்கிராமமும் கதை கதையாக பேசுகிறதோ, எவனுடைய வெற்றி பிரதாபம் சோழ வளநாடு முழுவதும் வானச்சுடராய் பிரகாசிக்கிறதோ, எவனுடைய வீரத்தோல் எந்த நாட்டு சரித்திரத்தையும் நடுநடுங்க வைக்கிறதோ, அந்த வாழ்நிலை கண்டான் ஜனநாதன் தானே என் கண்முன் நிற்பது. என்னால் நம்பவே முடியவில்லை. என் உருவத்தை கூட நம்ப மாட்டாய். மெலிந்த உருவம், கரிய நிறம், சிரித்த முகம், சின்ன மீசை, நையாண்டி பேச்சு, உரைக்குள் சும்மா உறங்கும் உடைவாள், முகத்திலோ உடம்பிலோ எந்தவித கத்திவடுக்களும் இல்லை. நீ கற்பனையில் பார்த்த வாழ்நிலை கண்டான் ஜனநாதனுக்கும் நேரில் காணும் இந்த ஜனநாதனுக்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? ஆமாம் தம்பி, இப்படி மெலிந்த உருவமுள்ள ஒரு சாதாரணமான மனிதன் எப்படி அசாதாரணமான காரியங்களை சாதிக்கிறேன்? எவ்வளவு அமானுஷ்யமான அந்தஸ்தை அரசியலில் அடைந்திருக்கிறேன். எவ்விதம் ஒரு சாதாரண நாடு காவல் அதிகாரியாக இருந்த நான் படிப்படியாக உயர்ந்து சிற்றரசனானேன். அவனியால பிறந்தான் என்ற பட்டத்தை எவ்வளவு தைரியமாக சூட்டி கொண்டு அரசர் பெருமான் முன் நடமாடுகிறேன். சோழ நாட்டு அரசியலில் எவ்வாறு அரசர் உள்பட அரசியல் கிழவர்கள் அனைவரும் கண்டு நடுநடுங்கும்படியான அலாதியான செல்வாக்கை அடைந்திருக்கிறேன் என்றெல்லாம் நீ அதிசயப்படுகிறாய் இல்லையா? என் குணாதிசயங்களை தெரிந்தால் இப்படியெல்லாம் அனாவசியமாக அதிசயப்பட மாட்டாய். என் குணாதிசயங்கள் என்ன தெரியுமா? தெரியாது. உறவாடி கெடுக்கும் உத்தம குணம் என் குணாதிசயங்களில் தலை சிறந்தது. சுயநலம், நயவஞ்சகம், நம்பிக்கை துரோகம், விஷமம், ஏளனம், பொறாமை, பேராசை முதலான நம் நீதி நூல்கள் கண்டிக்கும் துர்க்குணங்களெல்லாம் என்னிடம் பொதிந்திருக்கின்றன. ஆனால் இவை சாமானிய மனிதர்களிடமும் தென்படக்கூடிய குணங்களாகையால் என்னிடம் தென்படுவதில் விசேஷம் ஏதுமில்லை. என்னுடைய விசேஷமான குணங்களை சொல்கிறேன் கேள் என்று சிரித்தான் ஜனநாதன் கச்சிரன். இன்னும் என்ன என்று வீரசேகரன் வியப்புடன் நேரிட்டு பார்த்தான். நான் ராஜதந்திரத்தில் குள்ளநரி, அரசியல் கட்சியில் அடிக்கடி நிறமாறும் பச்சொந்தி, மத நம்பிக்கையில் கூடுவிட்டு கூடுபாயும் வேதாளம், பதவி மோகத்தில் வேட்டு நாய், பணப்பசியில் மலைப்பாம்பு, பழி தீர்ப்பதில் மத யானை, மத்தியஸ்தம் செய்வதில் ருத்ராட்ச பூனை. ஆனால் அரசியலில் என் அந்தஸ்து நிலைத்திருப்பதற்கு இத்தனை மிருக குணங்களும் எனக்கு அத்தியாவசியமாயிருக்கின்றன. அரசியல் கிழவரான சம்புராயர் சந்தேக கண்ணாலும் வீரசேகரன் வியப்பு கண்ணாலும் ஜனநாதன் ஏறிட்டு பார்த்தனர். ஆனால் மிருகங்களை கண்டு பழக்கப்பட்ட மனிதர்கள் பயப்படுவதில்லை. ஆனால் என்னை கண்டு அரசியல் வட்டாரத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் பயப்படுகிறான். ஏன் என்ற மகா ரகசியம் உனக்கு தெரியுமா என்றான் ஜனநாதன். தெரியாது. எவனாவது எனக்கு அற்ப தீங்கு இழைத்தாலும் அவனை சாகடிக்கும் வரை மறக்க மாட்டேன். பழி தீர்த்து கொள்ள எந்த பயங்கரமான வழியையும் பின்பற்றுவேன். எவனாவது என் காரியங்களில் குறுக்கிடக்கூடியவனாய் சந்தேகப்பட்டால் கூட போதும், அவனோடு ஆறு நண்பனைப் போல பழகி கொண்டே அவனுக்கு படுகொலி தோண்டி விடுவேன். வாலியை கொன்ற ஸ்ரீ ராமபிரானைப் போல எந்த காரியத்தையும் பின்னால் மறைந்து நின்று சாதித்து கொள்வேன். அரசியல் வட்டாரம் என்னை கண்டு நடுநடுங்குவதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. சோழ நாட்டு அரசியலில் மட்டுமல்ல, பல நாடுகளின் அரசாங்கங்களிலும் எனக்கு தனி அந்தஸ்து உண்டு. என் கையில் எந்த படுபாதகங்களுக்கும் துணிந்த ஏராளமான வாலிப படைகள் இருக்கின்றன. என் கருவூலத்தில் மணிமேகலையின் அமுத சுரபி போல எடுக்க எடுக்க குறையாத எண்ணற்ற செல்வம் குவிந்து கிடக்கிறது. அரசியலை விட்டு என்னை எவனும் அணுவளவு கூட அசைக்க முடியாது என்று ஜனநாதன் சொல்லிவிட்டு கிழவர் சம்புவராயர் கடக்கண்ணால் பார்த்தான். அந்த கிழவரின் முகம் பரிதாபகரமாக கலவரமடைந்திருந்தது. பிறகு ஜனநாதன் தொடர்ந்து சொன்னான். அரசாங்கத்தின் ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு அரசியல் சதியிலும், எந்த விதமான நாச வேலையிலும் நான் சர்வ வியாபியாய் நீக்கமர நிறைந்திருப்பேன். குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தியின் உடன்கூட்டத்து பெருமக்களிலே நான் மிகவும் பயங்கர புருஷன். மதி யூகிகளிலே நான் மிகவும் மர்மமான மனிதன்.
நான் நண்பனா பகைவனா நல்லவனா கெட்டவனா என்பதை எவனுமே தீர்மானிக்க முடியாது. நான் என்ன செய்தேன், இனி என்ன செய்வேன், எவரவருக்கு எவரவர் எனக்கு நேசர்கள், எவரவர் எனக்கு விரோதிகள், என் மூல பலமும் என்ன, என் முயற்சி வழிகள் என்ன என்பதை எவ்வளவு பெரிய ராஜதந்திரனும் நிச்சயிக்க முடியாது. எவனாவது உயிரோடு இருக்க விரும்பினால் என்னை விரோதித்து கொள்ள மாட்டான். அரசாங்கத்தில் யாராவது கௌரவத்தோடு இருக்க விரும்பினால் என் சிநேகிதத்தை உதறி தள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு ஜனநாத கச்சிராயன் கடகடகட சிரித்தான். வீரசேகரன் வியப்புடன் அவனை ஏறிட்டு பார்த்தான். ஜனநாதன் விஷம புன்னகையுடன், தம்பி, உன் உள்ள கோயிலில் என்னை லட்சிய தெய்வமாக வைத்து இத்தனை நாளும் மானசீக பூஜை செய்து வந்திருப்பாய். இனி இந்த விக்கிரகத்தை விட்டுவிட்டு வேறொரு விக்கிரகத்தை நீ தேட வேண்டியிருக்கும். என்னுடைய குணாதிசயங்களை எல்லாம் நான் வாயாலே வர்ணித்த பிறகு என் மீது உனக்குள்ள அனாவசியமான மதிப்பு மறைந்திருக்கும் என்று நம்புகிறேன் என்றான். இல்லை, இன்னும் அதிகமாக மதிப்புதான் உண்டாகிறது. இவ்வளவு வெளிப்படையாக பேசுபவனை என் வாழ்நாளிலே நான் கண்டதில்லை. தம்பி, வெளிப்படையாக பேசுவது கூட நான் உபயோகிக்கும் வெற்றி ஆயுதங்களில் ஒன்றுதான். ஏனெனில் இவ்வளவு வெளிப்படையாக பேசக்கூடியவன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனாயிருப்பான் என்று மற்றவர்கள் மதி குழம்புவார்கள். தன்னுடைய மோசங்களை வாய்விட்டு சொல்லக்கூடியவன் இன்னும் எவ்வளவு பெரிய மோசங்கள் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று கதி கலங்குவார்கள் என்று சொல்லிவிட்டு ஜனநாதன் தன்னுள்ள கிழவர் சம்புவராவை மறுபடியும் கண்ணால் பார்த்தான். அவரது முகம் இருளடைந்து பரிதாபகமாக இருந்தது. வீரசேகரனோ தெய்வ தரிசனம் பெற்றவன் போல பிரம்மை பிடித்தவனாய் ஜனநாதனை ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்தான். ஜனநாதனின் காடவராய வம்சம் சோழ வரலாற்றில் அதிமுக்கியமான அங்கம் வகிப்பதாலும் வாழ்நிலை கண்டான் ஜனநாதன் நம்முடைய கதை நெடுகிலும் சாமர்த்தியமான காரியங்களை செய்கிறவன். அதனாலும் அவன் உருவத்தை நன்றாக கவனிப்பது அவசியம். மத்திய உயரம், கரிய நிறம், கத்தி கீற்று போல அரும்பு மீசை, நீளமான மூக்கு, ஜோதி போல் பிரகாசிக்கும் கருவிழிகள், நிர்தாட்சணியமாய் எவர் நெஞ்சையும் ஊடுருவி துருவி ஆராயும் பார்வை. அந்த பார்வையின் கூர்மையை எவ்வளவு திட நெஞ்சுள்ளவனாலும் தாங்க முடியாது. எப்போதும் விஷமமாய் சிரிக்கும் அவன் சிரிப்பில் மகத்தான சாகசம் மறந்து கிடக்கும். அவன் பேச்சு, சிரிப்பு, நடையுடை பாவனைகள் அனைத்திலும் ஏதோ ஒரு மர்மம் நிறைந்திருந்து சகலரையும் நடுநடுங்க வைத்தது. வீரசேகரின் பிரம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி சுயநினைவு திரும்பியது. கிழவர் சம்புவராயரோ எங்கே புது வாலிபன் தன்னை கவனிக்காமல் விட்டுவிடுகிறானோ, தன் அந்தஸ்து ஜனநாதனை இறங்கிவிடுமோ என்று கருதி பெரிதாக கனைத்தார். அவரை சுட்டி காட்டி வீரசேகரன், இந்த கிழவர் யார் என்று கேட்டான். தம்பி, இந்த கிழவர் என்று சொல்லாதே, ஓர் அரசியல்வாதி, நிஜம் சொல்வதை இவர் விரும்ப மாட்டார் என்று சிரித்தான் ஜனநாதன். வீரசேகரன் தன் முன் சிவப்பழம்போல் நிற்கும் இந்த கிழவர் சம்புவராயரை உற்று பார்த்தான். வழுக்கை தலை, கொழுக்கட்டை போல் கொழுகொழுவென்று உருவம், மூஞ்சுரு போல் முக அமைப்பு, பெரிய காதுகள், நீளமான வளைந்த மூக்கு. அவர்தம் பெரிய தொந்தையை தடவிக்கொண்டே நின்றார். இந்திய முதியவரை உனக்கு அறிமுகப்படுத்தவில்லையே, பார்த்ததும் தெரிந்து கொண்டிருப்பாய் என்று நினைத்தேன். இவர்தான் பிள்ளையார் என்றான் ஜனநாதன் வினயமான புன்முறுவலுடன். பிள்ளையார் என்றதும் கிழவர் சம்புவராயன் பெரிய தொந்தையை பார்த்து வீரசேகரன் மனத்தில் சிரித்து கொண்டான். சம்புவராயரோ முறைத்து பார்த்தார். ஜனநாதன் மேலும் சிரித்து கொண்டே, வீரசேகரா, இந்த பிள்ளையார் அரசியலில் எல்லோருக்கும் செல்லப்பிள்ளை. நீ சரித்திரங்களில் கேள்விப்பட்டிருப்பாய், கோவில் கல்வெட்டுகளில் கூட படித்திருப்பாய். இவர்தான் பிள்ளையார் செங்கேணி வீரப்பெருமாள் அத்திமல்ல குலோத்துங்க சோழ சம்புவராயர் என்ற நீளமான பட்டத்தை சுமப்பவர். மகாபலிபுரத்தின் ஒரு பகுதியை ஆளும் குறுநில மன்னர். நம் சோழ சாம்ராஜ்யத்தின் அதி முக்கியமான யானைப்படை தலைவர்கள் ஒருவர். என்னுடைய வாள்படையின் திறமையை கண்டு எனக்கு வாழ்நிலை கண்டான் என்ற பட்டத்தை அருளிய மகாராஜன் இவருடைய யானை படைகளின் அணிவகுப்பை கண்டு அத்திமல்லர் என்ற பட்டத்தை அருளியிருக்கிறான். சிறந்த ராஜ விசுவாசி, எனது உத்தம நண்பர். என்னோடு பேசிய பாவத்தை கழிக்க நீ சிவகங்கையில் தீர்த்தமாட வேண்டாம். இந்த புண்ணிய மூர்த்தியை தரிசித்தாலே அந்த பாவம் தீர்ந்துவிடும். அதனால்தான் என் நண்பர்களுக்காக எந்நேரமும் விடாமல் இவரை என் அருகிலேயே வைத்து கொண்டிருக்கிறேன் என்றான் ஜனநாதன். கிழவர் சம்புவராயர் சிறிது கோபமுற்றவராய் ஜனநாதன் நோக்கி, ஜனநாதா, வீணாக என்னை ஏன் வம்புக்கு இழுக்கிறாய்? நீ என்னை புகழவும் வேண்டாம், இகழவும் வேண்டாம். வீரசேகரன் உன்னை போல் வாலிபன், அரசியல் துறைக்கு புதிது, உன்னை லட்சிய புருஷனாக கருதி உனக்கு சிஷ்யனாக ஆசையோடு வந்திருக்கிறான். தன் அரசியல் குருவிடம் தெரிந்து கொள்ளக்கூடியவையா உன்னுடைய போதனைகள் என்றார் கிழவர் சம்புவராயர். வீரசேகரா, இந்த முதியவர்தான்
சரியான அரசியல் குரு. ராஜபக்தி என்றால் என்ன என்பதை இவரிடம்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இவருடைய பெயரை எடுத்துக்கொள். குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தியிடமுள்ள ராஜபக்தியினால் இவரும் தன்னுடைய பெயரை குலோத்துங்க சோழ சம்புவராயர் என்று சூடிக்கொண்டிருக்கிறார். அரசியல் பெருமான் முன் அவருடைய மெய்கீர்த்திகளை அடிக்கடி புகழ்ந்து அதிகமான அந்தஸ்துகள் அடைந்திருக்கிறார். ஆக முகஸ்துதிதான் ராஜபக்தி என்ற மகா ரகசியத்தை இந்த அரசியல் குருவிடமிருந்தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் ஜனநாதன் ஏளனமாக. இல்லை, சிறு வயசு முதல் என் நெஞ்சில் குருவாய்ஸ் பதிந்துவிட்ட ஜனநாதன் தான் என் அரசியல் குரு. துரோணாச்சாருக்கு தெரியாமல் அவரையே மானசீக குருவாய் வழிபட்டு வில்வித்தை பயின்ற ஏகலைவனைப் போல வாழ்நிலை கண்டான் ஜனநாதனே என் குருவாக கற்பனை செய்து வாழ் பயிற்சி பெற்று வந்தேன். தம்பி, ஏகலைவனின் விரல் நுனிக்கு அவனுடைய குருவால் ஏற்பட்ட ஆபத்து உனக்கு தெரியும். மேலும் நான் சுத்த சைவன், நீ வீர வைஷ்ணவன். நான் விவகார அறிவுள்ளவன், நீ லட்சிய உணர்ச்சி உள்ளவன். அறிவும் உணர்ச்சியும் எதிரெதிரான இரு துருவங்கள். ஆகையால் என்னுடைய சிஷ்யன் ஆகாதே. அது உனக்கும் நல்லதல்ல, எனக்கும் நல்லதல்ல. நல்லதோ கெட்டதோ, அரசியலினுடைய ஆசைப்பட்டு இத்தனை வருஷங்களாக நான் கற்பனை செய்து வந்த ஜனநாதன் தான் என்னுடைய குரு. அரசியலில் மட்டுமல்ல, சகல துறைகளிலும் நீதான் என் குரு. தம்பி, தயவு செய்து என்னை குரு ஆக்காதே. இந்த தேசத்தில் எத்தனையோ ஞான குருக்கள் தோன்றியிருக்கிறார்கள். அவர்களுடைய உன்னதமான உபதேசங்கள் எல்லாம் மக்களுக்கு உபயோகப்படாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய சிஷ்ய கோடிகள் தான். திடுக்கிறாதே, தீவிரமாய் சிந்தித்துப்பார். மகான் தோன்றுவார், மனிதகுலம் அனைத்தும் ஒன்று என்று பேரொளி காண்பார். வீடு வாசல்களை துறப்பார், உற்றார் உறவினை உதறி எறிவார். அன்ன விசாரமின்றி நாடெங்கும் கோவனாண்டியாய் சுற்றித் திரிவார். பொருளாசை கூடாது என்பார். சுட்டெரிக்கப்படும் மனிதனுக்கு 6 அடி நிலம் கூட தேவையில்லை என்பார். ஜாதி மத பேதம் பாராது என்பார். தீண்டாமை தீது என்பார். நம்முடைய உபதேச பாடல்களில் தம் பெயரை சொல்லுவது கூட நான் என்ற அகங்காரம் என கருதி தன்னை கட்டையென்றே சொல்லிக் கொள்வார். தன்னுடைய ஊத்தை சடலம் ஒரு காசுக்கு உதவாது என்று நிந்திப்பார். ஆனால் அந்த குருமகான் காலமான பிறகு அவருடைய சிஷ்ய கொடிகள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவருடைய பெயரால் நாடெங்கும் குரு பீடங்களும் மடாலயங்களும் கட்டுவார்கள். அவருடைய தேக உருவத்தை பொற்சிலையாக்கி அவருடைய ஜாதி மத ஆசாரப்படி குரு பூஜை செய்வார்கள். தீண்ட தகாதவர்கள் தள்ளி வைப்பார்கள். அவருடைய பெயரால் மடங்களுக்கு பொருள் சேகரிப்பார்கள். எண்ணற்ற மண் நிலங்களை வளைத்து வளைத்து வாங்குவார்கள். குரு மகானின் பெயரையும் அவருடைய உபதேசங்களையும் சரியான வியாபார சரக்காய் ஆக்கி விடுவார்கள். பிறகு அந்த தர்ம சொத்துக்களை தங்களுடைய உறவினர்களுக்கும் தங்களுடைய மதத்தினருக்கும் தங்களுடைய ஜாதியினருக்கே வாழையடி வாழையாக அனுபவிக்க வேண்டும் என்ற வழிவகுப்பார்கள். இவ்வாறு குரு மகானின் உபதேசம் அவருடைய சிஷ்ய கோடிகளாலே அர்த்தமற்றதாகப்பட்டு மக்களால் அலட்சியப்படுத்தப்பட்டு சீக்கிரம் செத்து போகும். ஆனதாலே தம்பி, நான் சிஷ்ய கோடிகளை விரும்புவதுமல்ல. தேவைப்பட்டால் நாம் இருவரும் கூடுமானவரை நண்பர்களாகவே இருப்போம். சரித்திர பிரசித்தி பெற்ற வாழ்நிலை கண்டான் ஜனநாதனின் நட்பு கிடைப்பது என்பது என் ஜன்ம விமோசனமாக கருதுகிறேன் என்றான் வீரசேகரன் லட்சிய குரலோடு. ஆனால் ஒன்று மட்டும் முன்னதாக சொல்லிவிடுகிறேன், என்னை நம்பாதே. என்னை போன்ற அரசியல்வாதிக்கு நண்பன் இல்லை, மனைவி மக்கள் இல்லை, பந்த பாசங்கள் இல்லை என்றான் ஜனநாதன் அறிவு புன்னகையோடு. வீரசேகரன் அப்போதும் மனம் தளராமல் பெருமிதத்தோடு நீ காட்டும் லட்சிய பாதையில் நடப்பேன் என்றான். அப்படி ஒரு பாதை இருப்பது எனக்கு தெரியாது என்று ஜனநாதன் சிரித்தான். லட்சியம் என்பது ஒரு உன்னதமான பொருள் அல்லவா என்று வீரசேகரன் திகைப்புடன் கேட்டான். தம்பி, உன்னை போன்ற உணர்ச்சியாளர்களுக்கு என்னை போன்ற அறிவாளிகள் உருட்டி போடும் களிமண் பொம்மைகள் தான் லட்சியங்கள். இவ்வாறு மனித சந்தையில் ஏராளமான பொம்மை கடைகள் வைத்து எங்கள் சுயநலத்திற்காக லட்சியங்களை வியாபாரம் செய்கிறோம். வீரசேகரன் திடுக்கிட்டான். லட்சியம் என்பது சுயநலமா? தம்பி, ஒருவருடைய ஆசைக்கு பெயர் சுயநலம். பல்லாயிரக்கணக்கானவர்கள் கூட்டாக சேர்ந்து ஆசைப்படுவதற்கு பெயர் லட்சியம். இரண்டுக்கும் எண்ணிக்கையில் வித்தியாசமே தவிர குண பரிமாணத்தில் இரண்டும் ஒன்றுதான் என்றான் ஜனநாதன். அந்த சந்தர்ப்பத்தில் கிழவர் சம்புவராயர் இனியும் ஏதாவது வேடிக்கையாக பேசாவிட்டால் நம் அந்தஸ்து தாழ்ந்துவிடும் என்று கருதி ஜனநாதனை நோக்கி சிரித்து கொண்டே, ஜனநாதா, கண்ணபிரான் உபதேசத்தை கேட்க சரியான அர்ஜுனன் தான் வந்து வாய்த்திருக்கிறான் என்று சொன்னார். ஆமாம், பாண்டார் காலத்திலே யமுனை நதிக்கரையில் போர்க்களத்திலே கண்ணபிரானின் கீதா உபதேசம் நடந்தது. நான் காலம் வரும்போது பாண்டி நாட்டு போர்க்களத்திலே வைகை நதிக்கரையிலே இந்த அர்ஜுனனுக்கு கீதையின் மகா ரகசியத்தை உபதேசிப்பேன். எனது ஜனநாதன் கண்களில் ஒரு தீட்சண்ய ஒளியுடன் சிரித்தான். இதுவரை மௌனமாய் சம்பாஷணைகளை கவனித்து வந்த இளம்பெண் ஜனநாதன் நோக்கி, ஐயா, உங்களுக்கு கீதா உபதேசத்தை இன்னொரு சமயம் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் எனக்கு பொறுமை இருக்காது. முதலில் என்னை என் வழியே போக விடுங்கள் என்று கூவினாள். பெண்ணே, உன் வழி அவ்வளவு நேரானதல்ல என்றான் ஜனநாதன். ஐயா, நான் நடுநிசையில் தெருவில் அலைந்ததை தவிர வேறு எந்த குற்றமும் செய்யாதவள்.
இந்த வாலிபன் என்னை துர்ராசுடன் சிறைப்படுத்தி போகிறான். என்னை காப்பாற்றுங்கள். நீங்கள் பகவத்கீதையை பின்பற்றுகிறவர்களாதலால் முதலில் குலமாதரின் கற்பை காப்பாற்றுங்கள் என்றார் அஞ்சும் குரலில். ஜனநாதன் அலட்சியமாக சிரித்துக்கொண்டே, வீரசேகரா, பார்த்தாயா பெண்ணின் சாகசத்தை? தப்பித்துக்கொள்ள எந்தவித பழியும் சுமத்த தயாராகிவிட்டாள். இவளுக்காக உன் வீரவாளை காவற்காரர்களிடம் அடமானம் வைத்தாய். இவளுக்காக உன் உயிரை பலியிடவும் துணிந்தாய். இப்போது உன்னிடம் எஞ்சிருக்கும் கௌரவத்தையும் இவள் பறித்துவிட முயல்கிறாள். நாமோ நம்முடைய காவியங்களில் பெண்ணை பேதை என்றும் பலகீனமானவள் என்றும் வர்ணிக்கிறோம் என்றான். இளம்பெண் வெடுக்கென்று, நான் அழகாயிருப்பதை தவிர எந்த குற்றமும் இல்லாதவள் என்று சொல்லிவிட்டு ஜனநாதனை ஓரக்கண்ணால் பார்த்தாள். அவன் சோழ அரசியல் பற்றி அலட்சியமாக பேசியதில் அவளுக்கு அலாதியான ஒரு ஆனந்தம் உண்டாயிற்று. ஜனநாதன் தன்னை விடுவிப்பான் என்ற அவளோடு அவனை நோக்கி லேசாக புன்னகை செய்தாள். பெண்ணே, அனாவசியமாக என்னை பார்த்து புன்னகை செய்யாதே. உன் புன்னகையில் ஏமாறக்கூடிய முட்டாள் நான் அல்ல என்றான் ஜனநாதன். வீரசேகரனை கடக்கானால் பார்த்தான். ஐயா, உங்களை நான் ஏமாறச் சொல்லவில்லை. இந்த வாலிபனிடமிருந்து என்னை காப்பாற்றத்தான் சொல்கிறேன். பெண்ணே, நான் முதலையின் பிடியிலிருந்து மத யானையை காப்பாற்ற வந்த ஆபத் பாந்தவன் அல்ல. அவள் இனி ஜனநாதனிடமிருந்து கருணையை எதிர்பார்ப்பதில் பலனில்லை என்று உணர்ந்து கிழவர் சம்பூராயரின் கால்களில் விழுந்து கெஞ்சினாள். நீங்கள் வாலிபர் அல்ல, வயதான பெரியவர், சிறந்த பக்திமானாகவும் தெரிகிறீர்கள். எனக்கு கருணை காட்டுங்கள். ஜனநாதன் சற்றென்று, அசட்டு பெண்ணே, பெண்ணை மாயை என்று கருதும் பக்திமானிடம் கருணை உள்ளத்தை எதிர்பார்க்க முடியாது என்றான். அவள் வைத்துயிர்த்து, ஐயா, நீங்கள் கருப்பாயிருப்பது போல உங்கள் இரும்பு நெஞ்சமும் கருப்பாயிருக்கிறது என்றாள். ஜனநாதன் சிரித்து கொண்டே, பெண்ணே, எங்கள் குலோத்துங்க சோழ சக்கரவர்த்தி என்னைப் போல கருப்பானவர்தான். உன்னை போன்ற பெண்களின் அஞ்சன கருவிகள் ஓயாமல் படுவதால் தான் எங்கள் தேகங்கள் கருப்பாகிவிட்டன. ஆனால் இந்த நிறத்தை சியாமல வர்ணம் என்று சொன்னால் தேவாமிர்தமாக இருக்கும் என்று சிரித்தான். பிறகு அந்த வீரசேகரன் நோக்கி, தம்பி, கரியவனான என்னை முதலில் சந்திக்கும் போது காக்காசுரன் என்று நினைத்திருப்பாய். ஆனால் இப்போது கண்ணன் அவதாரம் என்று கருதுவாய். என்னுடைய அவதார மகிமையையும் இந்த காகுத்தன் கதையையும் சமயம் வரும்போது உனக்கு சொல்கிறேன் என்றான். பாண்டிய நாட்டு யுவதி வெடுக்கென்று, ஐயா, கருணையற்றவர்களே, உங்களை கருணை மாயமான கிருஷ்ண பரமாத்மா என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு வாய் கூசவில்லையா என்று கூவினாள். பூங்கொம்பு போன்ற அவளை உற்று பார்த்து கொண்டிருந்த கிழவர் சம்புவராயர், இவள் யார், இவள் பெற்றோர் யார் என்று விசாரிக்க வேண்டாமா என்று கேட்டார். விசாரிப்பதால் பலனில்லை. இவள் ஒழுங்காக பதிலை சொல்ல மாட்டாள். ஆண்டாளையும் ஔவையாரையும் போல பெற்றோர் யார் என்று தெரியாமல் பிறந்து விட்டதாக சாதிப்பாள் என்றாள் ஜனநாதன். இவளுடைய பெயர் கூட சொல்ல மாட்டாளா? சொல்லுவாள், ஆனால் அதை நம்ப முடியாது. ஒற்றன் தன்னுடைய பெயரை ஒவ்வொருவிடம் ஒவ்வொரு விதமாக சொல்வது போல் அரசியல் துறையில் சஞ்சரிக்கும் நபர் ஒவ்வொரு சருக்கத்திலும் ஒவ்வொரு புது பெயரை உபயோகப்படுத்துவது வழக்கம். யுவதியின் முகம் ரோஷத்தால் சிவந்தது. இதென்ன அநியாயம்? என்னை ஒன்றுமே விசாரிக்காமல் எல்லாவற்றையும் நீங்களே முடிவு கட்டுகிறீர்கள். ஒரு அபலை உங்கள் கையில் இசைக்கேடாய் சிக்கிக்கொண்டால் அவளை என்னதான் பேசுவது என்று ஒரு நீதி இல்லையா? உங்கள் நெஞ்சில் கொஞ்சமேனும் கருணை இல்லாவிட்டாலும் எனக்கு கடவுளின் கருணை இருந்தால் போதும். இந்த உலகில் வேறு எதுவும் எனக்கு துச்சம் என்று அவள் கூவினாள். வீரசேகரன் கண்கள் நீர் துளித்தது. அதை மற்றவர் பார்க்காவண்ணம் மறைத்து கொண்டு அவளை நோக்கி, என்னிடம் கூட உன் பெயரை சொல்ல மாட்டாயா என்று கொஞ்சம் குரலில் கேட்டான். வாலிபனே, நீ ஒருவனாவது நல்லவனாய் இருக்கிறாய். கேள், நான் எதையும் மறைக்க மாட்டேன். என் பெயர் ஊர்மிளா. ஜனநாதன் கலகலகன் சிரித்தான். வீரசேகரா, இவள் சொல்வது நிஜம் என்று நம்புகிறாயா? ஊரை சுற்றி ஊர்ந்து செல்லும் தொழில் ஈடுபட்டிருப்பதால் தன் பெயரை ஊர்மிளா என்று கற்பனை செய்திருக்கிறாள். ஆனால் தற்போதைக்கு இவருடைய பெயரை ஊர்மிளா என்று வைத்துக் கொள்வோம் என்றான் ஜனநாதன். யுவதி தலை குனிந்தாள். ஜனநாதனின் மதியுகத்தை கண்டு அவளுக்கு உள்ளூர கோபமாய் வந்தது. வீரசேகரன் சந்தேக குரலில், ஒருவேளை இவள் வீரபாண்டியன் மனைவியாக இருப்பாளோ என்று ஜனநாதனை கேட்டான். இல்லை, இவள் வீரபாண்டியன் மனைவியாக இருந்திருந்தால் இந்நேரம் உன்னை கொன்றுவிட்டு இவளை தூக்கி கொண்டு ஆகாச மார்க்கமாய் பறந்து போயிருப்பேன். வீரபாண்டியன் மனைவி மிகவும் அழகானவள். இவளும் அழகானவள் தான். இருட்டில் எந்த பெண்ணும் அழகாகத்தான் தெரிவாள். நிஜமாகவே இவள் அழகாகத்தான் இருக்கிறாள். முகல் லாவண்யமும் கருவிழிகளும். தயவு செய்து பெண்ணின் அழகுகளை வர்ணிக்க ஆரம்பித்து விடாதே. திடகாத்திரமான வீர வாலிபர்கள் அனாவசியமான வர்ணனைகளில் பொழுதை போக்க மாட்டார்கள். அது செயலற்றவர்களின் போக்கு. யுவதியின் அழகிய முகம் கோபத்தால் சிவந்தது. என்னுடைய அழகை பற்றி உங்களுக்குள் அனாவசியமாக சண்டை வேண்டாம் என்றாள் அவள் வெடுக்கென்று. இவளை பார்த்தால் அரசியல் சதியில் ஈடுபடக்கூடிய பெண்ணாய் தோன்றுகிறதா என்று வீரசேகரன் கேட்டான். தம்பி, நடுநிசையில் இவ்வளவு அழகான பெண் தெருக்களில் உலவுகிறாள். இது பெண்மணிகளின் உலா புறப்படும் நேரம் அல்ல. அரசியல் படலத்திற்கு உலாவியல் படலத்திற்கும் தான் அதிக சம்பந்தம் உண்டு.
வேறு ஏதாவது காரணத்தை முன்னிட்டு இவள் வீதிக்கு வந்திருக்க கூடாதா என்றான் வீரசேகரன். இந்த நேரத்தில் கணிகை கூட வெளியே வரமாட்டாள். இப்போது மதுரை திருவீதிகளில் கூற்றுவ நாயனாரை தவிர வேறு யாரும் உலவ முடியாது. இவள் துணிந்து உலாவியல் படலம் நடத்துகிறாள் என்றால் அது ஏதோ ஒரு அரசியல் சதிக்கு அஸ்திவாரத்தை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? யுவதிக்கு மெய் சிலிர்த்தது. ஒரு கணம் சுயநினைவு தடுமாறியது. சிந்தையும் உணர்வும் தேஜஸும் நானும் நிறையும் உயிர் ஒன்றை தவிர அனைத்தையும் முகுத்துவிட்டு அசைவற்று நின்றாள். வீரசேகரன் குழம்பினான். அவளை பரிதாபகரமாய் பார்த்தான். அவள் பலபலவென்று கண்ணீர் வடித்தாள். ஜனநாதன் விஷம புன்னைகளுடன் கூறினான், தம்பி, இவளோ உலகம் தெரியாத கன்னிப்பெண் அல்ல. கௌரவமோ கூச்சமோ நாசுக்கோ உள்ளவனாயும் தெரியவில்லை. நீலி கண்ணீர் வடிப்பதில் கைகேயை விட கை தேர்ந்தவளாய் இருக்கிறாள். என்னை கேட்டால் வீரபாண்டியனிடம் கைகூலி பெற்று ஒற்று வேலை செய்யும் நாசக்காரிகள் இவளும் ஒருத்தி என்றே சொல்வேன். இவளால் நீ நாசமடைந்து விடாதே என்றான் ஜனநாதன். ஊர்மிளாவு ஓ வாலிபனே என்று வீரசேகரனை நோக்கி கூவி எவனவும் சௌந்தரியமும் பொங்க உதடுகளில் புன்னகை வரவைத்து கொண்டு, என்னை நன்றாகப்பார், என்னை பார்த்தால் அவ்வாறு தோன்றுகிறதா என்று கேட்டுவிட்டு அந்த கணமே துயரம் தாங்காமல் பழுதில் ஒரு பாவையானால் பதைத்து அழுது வெய்து உயிர்த்தாள். வீரசேகரன் அவளை வைத்த விழி வாங்காமல் உற்று பார்த்தான். அவன் கண்கள் கூசின. சொற்பனபுரியின் அதிதேவதை போல் அவள் மாசு மறுவற்று அழகு ஜொலிப்புடன் தோன்றினாள். இவள் குற்றம் செய்யக்கூடியவளாய் தெரியவில்லை என்று மெய்மறந்து கூவினான் வீரசேகரன். முட்டாள், இவளுடைய அழகால் உன் மூளையின் கூர்மை மழுங்கிவிட்டது. இவள் ஒரு கணம் அழுகிறாள், மறுகணம் சிரிக்கிறாள். இவளை நம்ப முடியாது என்றான் ஜனநாதன். கிழவர் சம்புவராயர் குறுக்கிவிட்டு, இவளை என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். இவளை சிறை அதிகாரிகளும் கொண்டு போய் ஒப்புவிப்பதுதான் என் கடமை என்று பதிலளித்தான் வீரசேகரன். வேண்டாம், இவளை சிறை அதிகாரிகளும் ஒப்புவிக்காதே என்றான் ஜனநாதன். அப்படியானால் இவளை விட்டுவிடச் சொல்கிறாயா? இல்லை, இந்த அற்ப பெண்ணை அரசாங்கம் கேட்கும் வரை நம்முடைய சொந்த பாதுகாப்பில் ரகசியமாய் சிறை வைத்திருப்போம். வைரத்தை வைரத்தால் தான் அறுக்க வேண்டும் என்ற நியதிப்படி இவளை கொண்டே அரசியல் சதிகளை கண்டுபிடிப்போம். அதனால் கிடைக்கும் லாப நஷ்டங்களை நாம் மூவரும் பங்கு போட்டுக்கொள்வோம் என்றான் ஜனநாதன். யுவதி பெண் புலி போல ஜனநாதன் முன் துள்ளி வந்து கூவினாள். ஐயா, உங்களுடைய சுயநலத்திற்காக ஒரு குடும்ப பெண்ணை ரகசியமாக அடைத்து வைப்பதும் அவமானமாக பேசுவதும் மகாபாவம். தெய்வம் உங்களை தண்டிக்கும். இந்த பழிபாவம் உங்களை சும்மா விடாது. என்னே, பழிபாவத்திற்கு அஞ்சுபவர்களாக இருந்தால் நாங்கள் அரசியல் துறைக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் இரக்கம் என்பதே இல்லாத அரக்கர்கள் என்று ஜனநாதன் கொடூரமாக சிரித்தான். வீரசேகரனின் லட்சிய உள்ளமோ ஜனநாதன் சூழ்ச்சி முறைக்கு தயங்கியது. ஒருவேளை இவள் நிரபராதியாக இருந்தால் அரசியல் துறையில் எவரையும் தகுந்த காரணமின்றி சிறைபிடித்து விசாரணையின்றி நீண்ட காலம் அடைத்து வைப்பது காட்டு மிராண்டித்தனமாகும். ஆகையால் இவளை இப்போதே சிறை அதிகாரிகளிடம் கொண்டு போய் ஒப்புவிப்பது, நாளையே இவளை விசாரித்து தீர்ப்பு கூறும்படி செய்வதுதான் நியாயம். தம்பி, இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை சிறை அதிகாரிகளிடம் லேசில் வெளியே விடமாட்டார்கள். நம்முடைய சோழ நாட்டு கோவில்களுக்கு தேவதாசிகள் தேவைப்படுகிறார்கள். போரில் குற்றவாளிகளாக சிறைப்பிடிக்கும் இளம் பெண்கள் கலாவதிகளாக்கி தேவதாசிகளாக சிலாசனம் செய்விக்கும் அற்புதமான கலாச்சாரம் நம் சோழ நாட்டில் இருந்து வருகிறது. நம்முடைய அடிமை வியாபாரி ஆமூர் வைராதாயரின் ஆட்கள் இவளை எப்படியும் குற்றவாளி ஆக்கிவிடவாய் முயற்சி செய்வார்கள். இதன் ஆச்சரியமும் சூரியகுல மன்னர்களால் உதயமாக நம் சோழிய அரசியல் நீதியை அஸ்தமித்து விடுமா? மேலதிகாரிகள் நீதி விசாரணைக்கு சபை இல்லையா? இருக்கிறது. ஆனால் அனாதை பெண்ணான இவளை நீதிமன்றத்தில் நிரபராதி என்று நிரூபிக்க இவளுக்கு சாட்சி உண்டா? சான்று உண்டா? தம்பி, நீதி விசாரணை என்பது ஜனங்கள் முன்னால் தொங்கவிடப்படும் ஒரு அழகான நாடகத்திரை. அதை நீக்கிவிட்டு உள்ளே எட்டி பார்த்தால் அங்கே நம் சோழிய எதேச்சதிகாரம்தான் தென்படும். தம்பி, நம்முடைய சோழ அரசாங்கம் ஒரு நபரை குற்றவாளி என்று சந்தேகித்தால் கடைசி வரை அந்த நபர் குற்றவாளி என்றே சாதித்துவிடும். அதற்கு அனுசரணையாக நம்முடைய நீதி விசாரணை சபையில் அபூர்வமான ஒரு முறையும் உண்டு. அதற்கு தெய்வாதீன முறை என்று பெயர். குற்றம் சுமத்தப்படுபவள் தன் கையில் பழுக்க காய்ச்சி இரும்பு துண்டை பிடித்து கொண்டு தெய்வ சாட்சியாக நான் குற்றவாளி இல்லை என்று சத்தியம் செய்ய வேண்டும். அவள் நிரபராதியாக இருந்தால் நெருப்பு அவள் கையை சுடாது. குற்றவாளியாக இருந்தால் நெருப்பு அவள் கையை சுட்டு பொசுக்கிவிடும். தம்பி, நம்முடைய சுயநலத்திற்காக ராசிகள் விவகாரம் முதல் அரசியல் விஷயம் வரை தெய்வத்தின் பெயரை நாம் சர்வ சாதாரணமாக உபயோகித்து வருகிறோம். நீதி நிலை சரியுமானால் இவளை இந்த க்ஷணமே விட்டுவிட்டு போகிறேன் என்றான் வீரசேகரன். அது இன்னும் ஆபத்து. இந்த பாண்டிய தேசத்தில் நாம் பொம்மை ராஜாவாக விக்கிரம பாண்டியனுக்கு முடிசூட்டப் போகிறோம். அவனை கொலை செய்துவிட வீரபாண்டியனின் கட்சி ரகசியமாக முயற்சி செய்கிறது. நாமோ நம்முடைய அரசியல் சதுரங்கத்தில் முக்கியமான ராஜாக்காய்
வெட்டுப்படக்கூடாது என்பதற்காக நம் பொம்மை ராஜாவை அரண்மனைக்குள் பூட்டி வைத்து பலத்த காவல் புரிகிறோம். அழகான பெண்களை தவிர எந்தவித ஆண் வாடையையும் உள்ளே அனுமதிப்பதில்லை. அதனால் வீரபாண்டியனின் கட்சி ஒரு அழகான பெண்ணை ஏவி விட்டிருக்கிறதாம். அந்த கொலைகாரி இவளாயிருக்கலாம் என்றான் ஜனநாதன். யுவதி பாம்பை மிதித்தவளைப் போல துள்ளினாள். ஒரு பாண்டிய நாட்டு பெண் ஒரு சோழியனை கொல்வாளே தவிர ஒரு பாண்டிய நாட்டு ஜீவனை கொல்ல மாட்டாள். ஒரு பாண்டிய நாட்டு பெண் ஒரு சோழியனை கொல்வாளே தவிர பாண்டிய நாட்டு ஜீவனை கொல்ல மாட்டாள். ஐயா, என்னை மாயக்காரி என்கிறீர்கள், சதிகாரி என்கிறீர்கள், இப்போது என்னை கொலைகாரி ஆக்குகிறீர்கள். இது அபாண்டம் என்று சீறினாள். மயிலினமே, சந்தர்ப்பம் அவ்வாறாக உன்னை சித்தரிப்பதில் தவறில்லை என்றான் ஜனநாதன். ஐயா, நீர் ஒரு பெண்ணின் இருதயத்தை துரும்பாய் மதிக்கிறீர். கருணை என்பதை கண்டறியாதவர். நீர் என்ன பெரிய தத்துவ ஞானியா? படுகொலையான், பாவி பாவி என்று கத்தினாள் ஊர்மிளா. வீரசேகரன் பரிவோடு நோக்கி கொண்டே, இவள் வீரபாண்டியன் ஒற்று பெண்ணாய் இருக்கலாம், ஆனால் ஒரு அற்ப புழுவை கூட கொல்லும் கொடூர இருதயம் இவளுக்கு இராது என்றான் குரல் தழுதழுக்க. ஜனநாதன் அவனை நோக்கி, தம்பி, இப்போது நான் சொல்வதை முக்கியமாக கவனி. துரதிருஷ்டவசமாக வீரபாண்டியன் நம்மிடம் தோற்று ஓடிய போது எப்படியோ அவனை மூத்த பிள்ளை இந்த மதுரை கோட்டைக்குள் சிக்கி கொண்டு விட்டதாகவும் 4 கோட்டை வாசல்களையும் நாம் அடைத்து விட்டதால் அந்த இளவரசன் ரகசியமாக வெளியேற ஒரு சதி நடக்கிறதென்றும் அந்த சதியை இவளைப் போல ஒரு மங்கைக்கரசை தான் நடத்துவதாகவும் நம்முடைய ஒற்றர்கள் மூலம் கேள்விப்படுகிறேன். ஒருவேளை அந்த சதிகாரி இந்த ஊர்மிளாவாய் இருக்கலாம் என்றான் ஜனநாதன். ஊர்மிளா திகைத்தாள். அவள் முகம் ஏதோ ஒரு பீதியால் பிரேதம் போல் வெளுத்தது. மெல்லிய உடல் கிடுகிடுன்னு நடுங்கியது. ஆனால் மறுகணமே அந்த திகைப்புணர்ச்சியை மறைத்து கொண்டு பொய் பொய் என்று கத்தினாள். கிழவர் சம்புவராயர் இடையில குடிக்கிட்டு, ஜனநாதா, வீரபாண்டியன் சமீபத்தில் தான் சேரராஜன் மகளை மணந்தான் என்று சொன்னாயே, அதற்குள் எப்படி ஒரு மூத்த பிள்ளை பிறந்தான் என்று சந்தேகத்தை கிளப்பினார். ஜனநாதன் சிரித்து கொண்டே, சம்புவராயரே, துரதிருஷ்டவசமாக வீரபாண்டியனின் ஏகபத்தினி விரதன் அல்ல. அவனுக்கு எத்தனையோ மனைவிகள். அவன் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அல்ல, தசரத சக்கரவர்த்தி என்றான். வீரசேகரன் அதை கவனிக்காமல் ஏதோ ஒரு சிந்தனையில் அமிழ்ந்திருந்தான். ஜனநாதன் அவன் நோக்கி, வீரசேகரா, என்ன யோசிக்கிறாய்? நான் சொல்கிறபடி செய். இவளை உன் வீட்டிற்கு கொண்டு போய் அறையில் போட்டு வை என்றான். இவளை என் வீட்டிற்கு கொண்டு போனால் நான் காட்டிற்கு போக வேண்டும், வேறு வினையே வேண்டாம் என்றான் வீரசேகரன். ஓ, அது ஒரு துரதிருஷ்டம் இருக்கிறதா? அப்படியானால் தெற்கு மாசி வீதியில் உள்ள 7வது படை வீடுதானே உன்னுடைய படை வீரர்கள் தங்கியிருக்கும் பாசறை? ஒவ்வொரு பாசறையிலும் ஒவ்வொரு சிறை இருக்கும். ஒழுங்கு தவறும் வீரர்களை அடைத்து வைப்பதற்காக. அதில் இந்த பெண்மணி அடைத்து வை. நான் தயங்குவதெல்லாம் என் உடைவாளுக்காகத்தான். மதுரையில் வெற்றி விளைவித்த என் வீரவாளை காவற்காரர்களும் அடமானம் வைத்து விட்டு வந்தேன். இவளை சிறை அதிகாரியிடம் கொண்டு போய் ஒப்புவித்த பிறகுதான் என் உடைவாள் என்னிடம் திருப்பி கொடுப்பார்கள் என்றான் வீரசேகரன். இன்று பொழுது விடுவதற்குள் அந்த காவற்காரர்களை கொன்றுவிட்டு உன் உடைவாளை உன்னிடம் சேர்க்கிறேன் என்றான் ஜனநாதன் அலட்சியமாக. வீரசேகரன் அழகிய யுவதியை அழைத்து போக அவள் பக்கம் திரும்பினான். அவள் என்னதென்று சொல்ல இயலாத ஒரு குறும்பு சிரிப்புடன் தலை கவிழ்த்து மின்னலைப் போல நாணின் நடுங்கி நின்றாள். அதை கவனித்த ஜனநாதன் தன்னருகில் மௌன பொம்மையாய் நிற்கும் கிழவர் சம்புவராயை நோக்கி, சம்புவராயரே, இப்போது நாம் வீரசேகரன் அருகில் இந்த பெண் எப்படி நிற்கிறாள் தெரியுமா? சொல்நலம் கடந்த காமச்சிலையே ஒரு உருவமாக்கி இன்னலம் தெரியாத வல்லான் எழுதியது என்ன என்ன நின்றாள் என்று நம் கம்பர் உலாவியல் படலத்தில் வர்ணிக்கிறாரே, அந்த கவிதை வரிகள் தான் ஞாபகத்திற்கு வருகின்றன என்றான். அவளோ சட்டென்று வசமுண்டு, ஐயா, பெண்ணை வேறெந்த கண்ணாலும் பார்க்கும் இருதயம் உங்களுக்கு இல்லை. கண்ணினால் காதல் என்னும் பொருளையோ காண்கிறீர்கள். பின்னீர் மையினால் ஏதும் பயன் எதுவென்று உங்களுக்கு தெரியாது என்று கூறிவிட்டு மெல்ல விம்மி அழலானாள். வீரசேகரன் ஊர்மிளாவின் கையை பிடித்து அழைத்து போக முயன்றான். தம்பி, சற்று நில். நடுநிசையில் அழகான வாழ்நுதல் மனிதையை வீதி வழியே அழைத்துச் செல்கிறாய். விதி குறுக்கிடாமல் இருக்க உன் கையில் கூர்மையான வாள் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஜனநாதன் தன் உடைவாளை கழற்றி கொடுத்தான். இதோ என் வைடூரிய வாள். வாழ்நிலை கண்டான் ஜனநாதன் என்ற பெயரை கேட்டே மயங்கிய நீ என்னுடைய வீரவாளை பற்றியும் எத்தனையோ மானசீக கற்பனைகளை செய்திருப்பாய். சோழ நாட்டு சரித்திரத்திலே தனி ஒளியுடன் ஜொலிக்கும் காடவராய வம்சத்தின் வீரவாள் இது. வாழடி வாழையாக எத்தனையோ வாலிபர்களின் பூஜைக்கு இலக்கான வாள். இதில் பொறித்துள்ள நந்தி இலச்சினையும் இதில் பதிந்துள்ள விலை மதிப்புற்ற நவரத்தினங்களையும் புகழாதவர்கள் இந்த அவனியில் யாரும் இல்லை. இதன் கைப்பிடியுள்ள வைடூரியம் கோடி பொன் மதிப்பிலானது, கோடி சூரியர்களை விட பிரகாசமானது. இந்த மகத்தான வீரவாளை வாங்கிக்கொள். ஆனால் இதை நான் உபயோகப்படுத்தி பல நாட்களாகிவிட்டபடியால் இதன் கூர்மை மழுங்கி போயிருக்கும். போகும்போது ஏதாவது ஒரு பாறை கல்லில் தீட்டிக்கொள் என்று சிரித்தான் ஜனநாதன். அந்த வாளை வாங்கி கொண்ட வீரசேகரன் அதை நாலாபுரமும் சுழற்றி காற்றை கிழிப்பது போல வீசி பார்த்தான்.
மெல்லிய பெண்ணின் தேக வாகுவைப் போல அதன் வாட்பட்டை நாசுக்காகவும் நினைத்த கோணத்திலெல்லாம் அலைந்து கொடுக்கும் நுட்பம் வாய்ந்ததாகவும் இருந்தது. வீரசேகரன் உள்ளம் பூரித்து போனான். வீரசேகரா, உன் வீரவாள் உனக்கு திரும்ப கிடைக்கும் வரை எனது வைடூரிய வாளையை வைத்துக் கொள்ளலாம் என்றான் ஜனநாதன். அதுவரை உனக்கு என்று கேட்டான் வீரசேகரன். எனக்கு புத்தி இருப்பதால் கத்தி தேவையில்லை என்று சிரித்தான் ஜனநாதன். பிறகு வீரசேகரன் முகத்தை பார்த்து தன்னருகில் இழுத்து ஜனநாதன் அவன் காதுக்குள்ளே ஏதோ ஒரு பரம ரகசியத்தை யுவதியின் காதில் விழாத வண்ணம் சொன்னான். அருகில் நின்ற கிழவர் சம்புவராயன் கூர்மையான காதுக்கு கூட அந்த ரகசிய வார்த்தைகள் எட்டவில்லை. அந்த பெண்ணை போகும் வழியில் என்ன செய்யுமாறு ஜனநாதன் தன் சிஷ்யனான வீரசேகரன் காதுக்குள் ரகசியமாக சொல்கிறான். என்ன புது சதி ஆலோசனையோ என்றெல்லாம் கிழவர் சம்புவராயர் சந்தேகப்பட்டார். ஜனநாதனும் அவரது முகபாவத்தை புரிந்து கொண்டான். ஆனால் சமாதானமாக ஒன்றும் சொல்லவில்லை. வீரசேகரன் முகம் வியப்பால் பிரகாசமடைந்தது. ஊர்மிளாவை ஏற இறங்க பார்த்துவிட்டு ஜனநாதன் பக்கம் திரும்பி அப்படியே செய்கிறேன் என்று வாக்களித்தான். அது காதில் விழுந்ததும் அழகிய யுவதி துணுக்குற்று, என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், இனி நான் எதுவுமே பேசப்போவதில்லை. கவிகளிடமிருந்து அரசியல்வாதிகளிடம் பேச்சு வைத்துக் கொள்ளக்கூடாது என்பார்கள் என்றாள். ஏன், அவர்கள் அவ்வளவு பாவிகளா என்று கேட்டான் ஜனநாதன். கவிகள் பிறரை புகழ்வதற்காக இல்லாத கற்பனைகள் எல்லாம் செய்து புழுகுவார்கள். அரசியல்வாதிகள் பிறரை தாழ்த்துவதற்காக இல்லாத பழிகள் எல்லாம் சுமர்த்துவார்கள் என்று சீறினாள் அவள். இவள் புத்திசாலி பெண்ணாக இருக்கிறாள். வீரசேகரா, புத்திசாலி பெண்ணை உன் கத்தியை விட கவனமாக கையாள வேண்டும், இல்லையெனில் கை நழுவி போய்விடுவாள். இவள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, எந்த உலகத்திற்கும் என்னை விட்டு நழுவி போய்விட மாட்டேன் என்று வீரசேகரன் தன்னம்பிக்கை மிகுதியோடு சிரித்தான். இவள் இந்த உலகத்தில் மட்டுமல்ல, எந்த உலகத்திற்கும் என்னை விட்டு நழுவி போய்விட விடமாட்டேன் என்று வீரசேகரன் தன்னம்பிக்கை மிகுதியோடு சிரித்தான். வீரசேகரா, ஜாக்கிரதை, என்னுடைய முக்கியமான சூழ்ச்சி காயான இவளை நழுவ விட்டு விடுவதால் நான் உன் பரம விரோதியாகி விடுவேன் என்று ஜனநாதன் பலத்த குரலில் கொடூரமாக எச்சரித்தான். வீரசேகரன் ஒரு கணம் சிந்தனையில் ஆழ்ந்தான். மறுகணம் அவன் விட்ட குறையோ தொட்ட குறையோ மறுபடியும் அந்த அழகிய யுவதியின் கையை பிடித்து கொண்டு இருட்டில் அழைத்துச் சென்றான். அவளோ கூச்சமும் இன்னதென்று விவரிக்க முடியாத ஏதோ சந்தோஷ குறுகுறுப்பும் நிறைந்தவளாய் முகம் மலர்ந்து காணப்பட்டாள். மனத்திற்குள் பொங்கும் சிரிப்பையும் அடக்கி கொண்டாள். அவளது முகத்தில் சிரிப்பு பொங்குவது ஏன்? உணர்ச்சியாளனான வீரசேகரனோடு இவ்விருட்டில் தனியாக செல்லும்போது அவனை ஏமாற்றி தப்பி ஓடிவிடலாம் என்ற ஆனந்தமா, அல்லது அவன் மீது அவளுக்கு உள்ளூர காதல் இருக்குமா என்ற சந்தேகத்தில் கிழவர் சம்புவராயர் ஆழ்ந்தார். ஆனால் மதியூகியான ஜனநாதன் ஒரு முடிவிற்கு வந்த பிறகு அதில் புதிதாக ஒரு பிரச்சனையை கிளப்ப அவர் விரும்பவில்லை. வீரசேகரன் இருட்டை கிழித்து கொண்டு அப்சரஸ் போன்றவர்களோடு நட்சத்திர பூக்கள் மந்த ஒளியை தூவும் தெற்கு வெளிவீதியில் தென் திசை நோக்கி உல்லாசமாக சென்றான். அவன் பின்னாலிருந்து, வீரசேகரா, மறந்து விடாதே, இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கெட்டதும் பெண்ணாலே என்ற ஜனநாதன் எச்சரிக்கும் குரலில் வீரசேகரன் காதுக்குள் வெகு தூரம் வரை விழுந்து கொண்டே இருந்தது. வீரசேகரனோ மெல்லச் சிரித்து கொண்டே யுவதியோடு நடந்து சென்றான். ஊர்மிளாவின் இரத்தம் போல் சிவந்த உதடுகளிலும் ஒரு மாய புன்னகை நெளிந்து கொண்டே இருந்தது. அத்தியாயம் 3 முடிவு பெற்றது.